யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், என்னென்ன சிலபஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரிப்பரேஷனுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோல கம்ப்ளீட்டா பார்த்துலாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஆன்லைன் எக்ஸாம் தான். இந்த எக்ஸாமுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் வரும், என்னென்ன சப்ஜெக்ட்ல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல 35 கொஸ்டின்ஸ் வரும், 40 மார்க்குக்கு. இதோட டியூரேஷன் 40 நிமிஷங்கள். ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்ல 45 கொஸ்டின்ஸ் வரும், 60 மார்க்குக்கு. இதோட டியூரேஷன் 60 நிமிஷங்கள். டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன்ல 35 கொஸ்டின்ஸ் வரும், 60 மார்க்ஸ் எழுதணும், 45 மினிட்ஸ் எழுதலாம். ஜெனரல் எக்கனாமி பேங்கிங் அவேர்னஸ்ல வந்து 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 40 மார்க்ஸ்க்கு. 35 மினிட்ஸ் இதுக்கு நீங்க எழுதணும். ஸோ மொத்தமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தமா 155 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுக்கு 200 மார்க்ஸ் கிடைக்கும். இதோட டியூரேஷன் வந்து 180 மினிட்ஸ், அதாவது 3 மணி நேரம். இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏக்கு 2 கொஸ்டின்ஸ் வரும். இதோட மார்க்ஸ் வந்து 25 மார்க்ஸ். இதுக்கு 30 மினிட்ஸ் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கும் அப்படின்னா டேப்லர் கிராஃப், லைன் கிராஃப், பை சார்ட், பார் சார்ட், ரேடார் கிராஃப், கேசலெட், டேட்டா சஃபிஷியன்சி, ப்ராபபிலிட்டி, பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் இருக்கும். ஸோ இந்த டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டைம் கன்சூமிங் செக்ஷன். எழுதும் போது இதுதான் வந்து கொஞ்சம் நம்மள நல்ல மூளையை கசக்கி யோசிக்க வச்சு டைம் கன்சியூம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செக்ஷனுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி ஃபாஸ்டா கால்குலேஷன்ஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. ஸோ ஜெனரிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஃபாஸ்டா எப்படி நீங்க டேக்கிள் பண்றீங்க, ஜெனரலான ப்ராப்ளம்ஸ், அதோட கோர் ப்ராப்ளம்ஸ், ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டா டேக்கிள் பண்றதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதோட கான்செப்ட்ஸை நீங்க புரிஞ்சுக்கிட்டு டேட்டா சார்ட்ஸ், பை சார்ட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுடைய சம்ல பார்ட்டா இருக்கிற மாதிரி எடுத்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை அடிக்கடி சால்வ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்தது ரீசனிங் எபிலிட்டி. ரீசனிங் எபிலிட்டியில என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னா சிலாகிசம், பசில்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், கோடிங், டிகோடிங், பிளட் ரிலேஷன், அரித்மெட்டிக் நம்பர் சீரிஸ், ஆல்பபெட்டிக்கல் நம்பர் சீரிஸ் அண்ட் டிரெக்ஷன்ஸ். ரீசனிங்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டைமிங் வந்து ரொம்ப ஷார்ப்பா மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரீசனிங்ல வந்து ஓரளவுக்கு நீங்க பேசிக் ப்ராப்ளம்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னாலே இதை எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி அணுகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா அந்த டைமுக்குள்ள அதை பண்ணி முடிக்கிறது அப்படிங்கறத இங்க சேலஞ்சு. அதனால ரிப்பீட்டட் பிராக்டிஸ் இஸ் அ மஸ்ட். ஸோ வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், கோடிங், டிகோடிங், பசில் சால்விங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் போக போக கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்ஸ் எடுத்து பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இதுல வந்து ஓரளவுக்கு கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கிறது ஈஸி, ஆனா டைம் கீப் அப் பண்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். ஸோ பிராக்டிஸ் இஸ் அ மஸ்ட். அடுத்தது இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன், அதாவது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், க்ளாஸ் டெஸ்ட், எரர் டிடெக்ஷன், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், fill in the blanks, word forms and vocabulary. vocabulary அப்படின்னு பார்க்கும்போது synonyms, antonyms உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து நம்மளோட பார்ட் ஆஃப் டே டு டே லிவிங் ஆயிடுது. ஸோ நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறது, ஜெனரல் புக்ஸ் படிக்கிறது, இங்கிலீஷ் சேனல்ஸ் அண்ட் இங்கிலீஷ் நியூஸ் பார்க்கறது இதெல்லாமே வந்து உங்களுடைய வெக்காபுலரியை இம்ப்ரூவ் பண்ணும், உங்களுடைய கிராமரையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இது மட்டும் இல்லாம காம்ப்ரிஹென்ஷனை நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி ஒரு பெரிய பேசேஜஸ் எடுத்துட்டு அதை எப்படி உங்களால ஷார்டன் பண்ண முடியுது, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி உங்களால ஆன்சர் பண்ண முடியுது, இதெல்லாம் வந்து நீங்க ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னதான் வந்து ப்ராக்டிஸ் டைம்ல நிறைய எரர்ஸ் பண்ணீங்களாலும் எவ்ரி எரரை வந்து நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியா இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம். ஜெனரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் கீ டாபிக்ஸ் என்னன்னா ட்ரெண்ட்ஸ், அதாவது நேஷனல் இன்டர்நேஷனல் ட்ரெண்ட்ஸ், எக்கனாமிக் அப்டேட்ஸ், பட்ஜெட் செஷன்ஸ், கவர்மெண்ட் பாலிசிஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ். அண்ட் இந்த செக்ஷனுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களை நீங்களே அவேரா வச்சுக்கணும். இதுக்கு நியூஸ் பார்க்கணும். ஸோ நியூஸ் வந்து நீங்க மோஸ்ட்லி இன்டர்நேஷனல், நேஷனல் நியூஸ் கவர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால இங்கிலீஷ் நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து போத் இங்கிலீஷும் நீங்க டெவலப் பண்ண மாதிரி இருக்கும், வொக்காபுலரி டெவலப் பண்ண மாதிரி இருக்கும். அதே சமயம் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ், கரண்ட் ட்ரெண்ட்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும். ஃபிளாஷ் கார்ட்ஸ் வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா சில முக்கியமான டேட்ஸ், சில முக்கியமான நம்பர்கள் பத்தின இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து ஈஸியா மெமரைஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி குவார்டர் ஆஃப் த இயருக்கு கன்சாலிடேட் பண்ணி இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸை நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுல ஒவ்வொரு செக்ஷன்ஸ்க்கும் நீங்க பிரத்யேகமா ரிவைஸ் பண்றதுக்கும் உங்களை நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கும் டைம் எடுத்துக்கணும். பட் சில செக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆன்கோயிங்கா போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்கோயிங்கா நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ சைமல்டேனியஸா உங்களுடைய ப்ரிப்பரேஷனா வச்சுக்கோங்க. ப்ரிப்பரேஷன் மட்டும் இல்லாம ரிவிஷன் இஸ் அ மஸ்ட். ரிவிஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு ஒரு ஃபியூ வீக்ஸ் அஹெட் உங்களுக்கு நீங்களே மார்க் டெஸ்ட்டுக்கு டைம் கொடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் உங்களால எவ்வளவு மார்க் டெஸ்ட் எடுக்க முடியுதோ அவ்வளவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்ட்ல நாலேஜ் இருக்கு, எந்தெந்த இடத்துலலாம் நீங்க லேக் ஆகுறீங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த எக்ஸாம் டைமிங் பண்ணி முடிக்க முடியுது அப்படிங்கிறது தெரியும். சோ சில செக்ஷன்ஸ் நான் இன்னும் ஃபாஸ்டா வந்து ஹேண்டில் பண்ணணும், சில செக்ஷன்ஸ்ல எனக்கு ஸ்பீட் வந்து கம்மியா இருக்கு, சில செக்ஷன்ஸ்ல நான் இந்த மாதிரி இடங்கள்ல தயங்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்ப ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும்னா நீங்க மார்க் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா தான் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். சோ இதெல்லாம் பாத்துக்கோங்க. ஆன்லைன் ரிசோர்சஸ் நிறைய இருக்குது, இதுக்கான பிரத்யேக புக்ஸ் இருக்குது, அதெல்லாம் தேடி படிச்சு நல்ல விதமா ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். இந்த வீடியோல ஷேர் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமா அந்த கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.